ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறையா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட புது சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் காலேஜில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நோட்ஸ் எதுவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணலாம். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். எடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு காலேஜில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் பேப்பர் 2ஓட கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம். சார் எதுக்கு சார் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதாவது பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மார்க் வந்து அதிகமாக கெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பார்ட் ஏல இருக்கக்கூடிய அதாவது 2 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி ஐடியாவில் கேட்குறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் எப்போ உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, சைக்கிள் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அந்த மாதிரி டெஸ்ட் எழுதும் போது கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேபி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். சரியா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐடியா வந்து என்னன்னு சொல்லி தான் கிடைக்கும். சரியா? அதனால் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் தானே, தமிழ் தானே அப்படின்னு சொல்லி தயவுசெய்து அசால்ட்டாக இருக்கிறாதீங்க. ஏன்னா இது வந்து நமக்கு எல்லா பேப்பருமே நம்மளோட பெர்சன்டேஜில் நினச்சி பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகும். சரியா? அதனால் எல்லா பேப்பருக்குமே சேம் வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க, சேம் வெயிட்டேஜ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லபடியாக நீங்கள் எக்ஸாம் எழுதணும். அதுதான் நம்ம சேனலோட ஆசையும் விருப்பமும் கூட. அதனால் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் வந்து நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னாவே பர்சன்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். சரியா? அதே மாதிரி 16 மார்க் கொஸ்டின் வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எஸ்ஏ ரைட்டிங் வந்து எதுலேருந்து கேட்டிருக்காங்க. சரியா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி 16 மார்க் எப்படி கேட்குறாங்க, இல்லை 8 மார்க்காக பிரித்து கேட்குறாங்களா, அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.